யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறவாவிட்டால் நீ போக மாட்ட. இது வழி, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி, தீர்மானிக்கிற ஒரு வழி. ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு பாருங்க, மூழ்கி ஞானஸ்தானம் உலகத்துல நகை போட்டு, நந்து போட்டு, நைரி போட்டு, சுண்டில பெயிண்ட் அடிச்சு எடுக்கணும். போக முடியுமா? போக முடியுமான்னு கேட்க முடியாது இல்லையா? அதே மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியில நுரைஞ்சு வானத்துக்கு இந்த கூரைக்கும் தரைக்கும் துள்ளணும். போக முடியுமா? முடியாது. ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறக்கிறது தேவன் நமக்கு பரலோக தந்திருக்கிற ஒரு வழி. இதை கடைபிடிக்கணும். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஜென்ம ஸ்வாவம் சாகணும். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு முதல் ஒரு மணவாட்டி, ஆமென் சொல்லு, சின்ன பிள்ளை சுபாவத்தை மறந்து அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அந்த முறையை தாண்டி எந்த முறைக்குள்ள வந்திருக்கிறோம்? மணவாளனே. இனி உங்க ஜெபம் எல்லாம் எப்படி இருக்கணும்? என்னுடைய மணவாளனே எனக்கு இறங்கும், எனக்கு நல்ல படிப்பை தாரும், எனக்கு நல்ல ஆஸ்தியை தாரும், எனக்கு நல்ல செல்வத்தை தாரும். என்ன செய்யணும்? மணவாளனை நோக்கி கேட்கணும். அதனால அப்பான்னு கூப்பிடப்படாதான்னு கேட்டா, நம்ம பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷன் ஆனாலும் அப்பாயை கண்ட அப்பான்னு கூப்பிடியதுல தப்பே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால அப்பான்னு கூப்பிடப்படாதுன்னு சட்டம் கிடையாது, கூப்பிடலாம். ஆனாலும் நமக்கு உரிமை நம்முடைய மணவாளன். ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் மணவாளன் தான் கூப்பிட சொல்லியிருக்காரு. இனி அப்பா பிதாவன்னு கூப்பிடப்படாதுன்னு சொன்னா பாவம். ஆமென். நான் கூப்பிடப்படாதுன்னு சொல்லல, நம்முடைய உரிமை மணவாளன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல கற்பனை ஒன்று இருக்கு. ஆமென். உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். வேகமாயிடுது. உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், பாரு, இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்காக சம்மதித்திருக்கிறோம், திருவிருந்தில கை போடுவதற்காக சம்மதித்திருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? நம்ம முழு இருதயத்தோடு, கேக்குதா? இனி வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யப்படாது? பிசையப்படாது. ஆமே. கற்பனை வாசி வேகமாக. முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறணும். அன்பு இதயத்தில் யார்கிட்ட? டீச்சர்கிட்ட அன்பு இருக்கணும், வீட்டில் உள்ள அம்மா அப்பாட்ட அன்பு இருக்கணும். இது அம்மா அப்பா செய்ய பிடிக்காது. பாருங்க, சிலருக்கு ஒரு சுபாவம் உண்டு. சிலருக்கு அம்மா அப்பாவை பிடிக்காது. பக்கத்தில் உள்ள மாமி வீடு, பெரியம்மா வீடு, சித்தி வீடு, அத்தை வீடுன்னு இருக்கும். என்னைக்கு அது ஒரு நாள் போகணும், என்னைக்காவது ஒரு நாள் போகணும். இது 24 மணிக்கூறும் யார்கிட்ட கிடப்பினோம்? அப்பா அம்மாட்ட கிடப்பினோம். இந்த அப்பா அம்மா சொல்லும், நீ அதை செய் இதை செய்ன்னு சொல்லும். இது இவங்களுக்கு தலையரிச்சாரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த சொந்தக்கார வீட்டுக்கு போகணும்னா மோனே மக்களேன்னு தழுவணும். இவளுக்கு அன்பு எங்கே போவோம்? அங்கே போவோம். அந்த வீட்டில் 10 நாள் நின்று ஆகாரம் தின்னி பார்க்கணும். பட்டியை போல நடத்துவணும். யாரை போல சொல்ல? பட்டியை போல நடத்துவணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கிட்ட இருக்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாட்டா நீ ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிவியா? நடக்காது. ஆமென், ஹல்லேலூயா. புருஷனுக்கு கீழ்ப்படியல, எங்கே ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிவியலா? கீழ்ப்படிய மாட்டியா? முதல்ல புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணும். ஆமென். அது என்ன சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சிட்டு நம்ம இருதயத்துக்கு பிரியமில்லா இருந்தா சொல்லணும், என்னங்க நான் ஒன்று சொல்லி அதை பைய கேப்பியலா? ஆமென், ஹல்லேலூயா. புருஷனை சந்தேகப்படாம சொல்லணும். இப்படி ஒன்று தோணுது, உங்க விருப்பம்படி செய்யுங்கன்னு சொல்லணும். அப்பா சொல்லிட்டு என்ன செய்யணும்? லை, நான் சொன்னேன், ஒரு நாள் சொன்னேன், 2 நாள் சொன்னேன், காது கேட்கலையா? சொல்லலாமா? போடு முழங்காலு, உன் புருஷன் உள்ளத்தில் கர்த்தர் பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. தார்மாரான வாழ்க்கை என்ன செய்யப்படாது? வாழப்படாது. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். லவ் பண்ணிய குட்டிகள்கிட்டயோ லவ் பண்ணிய பயக்கள்கிட்டயோ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷிட்டு என்ன செய்யப்படாது? முழு அன்பு செலுத்தப்படாது. நீ செலுத்த வேண்டியது தேவாதி தேவனிட்ட முத அன்பு செலுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா.
ரெண்டாவது, தன்னை போல் பிறரையும் நேசிக்கணும். 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 44. தன்னை போல என்ன செய்யணும்? பிறரையும் நேசிக்கணும். ஆமென். சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு நம்ம சத்துரு அவன் என்ன இப்படி சொல்லி போட்டா, அவன் என்ன மாத்து முறைச்சியான். ஆமென். ஹல்லேலூயா. அவங்கள தான் முதல்ல அவங்களுக்காக தான் ஜெபம் பண்ணணும். சத்துரு என்ன செய்யணும்? நேசிக்கணும். அம்மா தான் எல்லாம் சொல்லி உண்டாக்குனா, அலிங்கு கொழுந்தன் தான் சொல்லி போட்டான், இந்த தங்கச்சி தான் சொல்லி போட்டான்னு பொண்ணு இருக்கப்படாது. சத்துரு என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உனக்கிட்ட நீ அன்பு வைப்பியா வச்ச மாட்டியா? நான் வளர்ந்தாச்சு, சவுண்ட் எல்லாம் மாறியாச்சு, நான் ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு, எனக்கு மீச அரும்பு வச்சாச்சு, எனக்கு தலை இருந்த இடத்துல கழுத்து வந்தாச்சு, இனி நான் ஒரு கத்து நாசமா போயிடும். புருஷன் வீட்டுக்கு வந்தாச்சு, இனி ஒன்றும் இல்லை, இனிமே தான் பாடு இருக்கு, இனிமே தான் உபத்திரவம் இருக்கு, இனிதான் அந்த அந்த ஆண்டவரை பற்றிய ஒரு அன்பு, அந்த உபத்திரவம், பாடுகள் இனிமே தான் வருது. ஆமென். புருஷன் வீட்டுக்கு வாழ வாரது கர்த்தர் நியமித்த ஒரு ஒரு நியமனம். ஆமென். அதுக்காக நமக்கு என்ன செஞ்சப்படாது? கெத்து வரப்ப யாருக்கு கத்திருக்க? நான் இயேசுக பிள்ளை, நான் இயேசுக மனவாட்டி என்கிற கெத்து இருக்கணுமே தவிர, இந்த மீசை வளர்ந்து போச்சு, ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம். ஆம்பளைகளுக்கு சொல்லியும், பொம்பளைகள் இல்லை, பொம்பளை ஆம்பளைகளுக்கு தான் ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு. அட்டன் பண்ணியாச்சுன்னா எனக்கு வயசு வந்து என் சவுண்டு மாறியாச்சு, எனக்கு தலை இருந்த இடத்துல என்ன வந்திருக்கு? கழுத்து வந்திருக்கு, அப்பந்தான் பெரிய ஆளாயாச்சு. அதுலயும் வீட்டில் மூத்தவன் என்ன கெத்து வந்தா நினைக்கணும், நமக்கு நாமே சூனியம் வைக்கிறோம்னு அர்த்தம். ஆமென். புருஷன் வீட்டுக்கு போயிட்டு, ஐயோ நான் என் புருஷனா, எனக்கு எனக்கு அங்கிளா, எனக்கு ஆண்டியா, ஒரு கெத்து வந்தா உங்களுக்கு நீங்களே சூனியம் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். என்ன கத்து வரணும்? நான் மனவாட்டி, என் ஏசப்பாவுக்கு நான் மனவாட்டி, ஏசப்பாவுடைய வருகையில எப்ப போவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு ஒரு தாழ்மை இருந்தா கர்த்தர் மரிக்கிறது வரைக்கும் உங்க கூட இருப்பார். பெருமை உள்ளவர்களுக்கு சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எதிர்த்து நின்னா ஒரு பய வழங்குவானா? ஒரு பெண்ணு வழங்குமா? எப்ப இருதயத்துல பெருமை வருதோ, எப்ப இதயத்துல அந்த அந்த கெத்து வருதோ, அப்ப நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரா? எதிர்த்து நிப்பாரா. நம்ம என்ன செய்வோம்? விளங்காத போயிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மனவாட்டி ஆவுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே? மனவாட்டி ஆவுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. மூணாவது, தேவனிடத்தில் பொய் சொல்லாத. ஆமென். ஊழியக்காரன் பொய் சொல்லாத. ஆமென். தேவன் ஊழியக்காரன் மூலமாக வெளிப்படுகிறார். ஆமென். சகரியாவில் இருக்குன்னு நினைக்கேன், சகரியாவில் இருக்குன்னு நினைக்கேன். எடுத்தவங்க வாசிங்க பாப்பா. மல்கியா 2:2 வாசிங்க. மல்கியா 2:7 வேக வேகமாக. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், தேவன் வேதத்தை, அடுத்தது தூதன். ஆமென் சொல்லலாமே. ஆமென். இந்த வசனத்தில் வார அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-5 வரை வாசிக்கும் போது அங்கு இந்த பேதுரு கிட்ட தான் போய் சொல்லிச்சணும். ஆமென். பேதுரு இப்ப யாரு? தேவனுடைய தூதன். ஆமென். பச்சை வழியில போய் சொல்லி போடணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யார்கிட்ட போய் சொல்லப்படாது? தேவனிடம் போய் சொல்லப்படாது. வாசிங்க அப்போஸ்தலர் 5:1-5 வேகமாக.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் சப்பீராலும் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய ஒரு கிரயத்தில் ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை, அதாவது வித்தது பேதுரு காணல, வித்தது பேதுரு அறியல, ஒன்றும் செய்யல. அவன் வித்து கொண்டு ஒரு பகுதியை எடுத்து, ஏன்னா ஆண்டவருக்காக அதை கொடுக்க அர்ப்பணிக்கும் போது அந்த தரை என்னஞ்சது ஒன்றுக்கு டபுள் போச்சு. டபுள் போனோடனே இவனுக்கு ஒரு குசும்பு வந்து, இந்த ஏரியாவில் இவ்வளவு தானே விற்கும், அப்போ இதுக்கு மேலே பேரிக்கத ஆண்டவர் நமக்கு தந்தது. ஞானம் நமக்கு இருக்கா இல்லையா? நமக்கு ஞானம் இருக்கா இல்லையா? மாப்பிளம் பண்ணாட்டியும் யோசிக்கணும், நமக்கு ஞானம் இருக்கா இல்லையா? அதனால கொஞ்சம் போல எடுத்து நம்ம இன்னைக்கு நிறைய சபைகளில், நம்ம சபைகளிலும் அப்பப்போ நடக்கிறது, கொஞ்சம் போல எடுத்து அந்த பைபிள் சொசைட்டிக்கு கொஞ்சம் கொடுப்போம், அந்த கிதியோனுக்கு கொஞ்சம் கொடுப்போம், அந்த ஊழியத்துக்கு கொஞ்சம் கொடுப்பேன்னு கொஞ்சம் போல எடுத்து வச்சுட்டு கொடுக்கறது போல. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அனனியா சப்பனி என்னெஞ்சிருந்து கொஞ்சம் போல எடுத்து வச்சுட்டு கொடுத்தான். பேதுரு ஒன்றும் கேட்கல, இவ்வளவுதானான்னு கேட்டான். ஆமான்னு சொன்னான். ஆமென். இதனால தான் நான் யார்கிட்டையும் உங்களுக்கு எவ்வளோ விற்றுது, இங்கே எவ்வளோ சம்பளம் கிடச்சி, இந்த மாதம் எவ்வளவு, அடுத்த மாதம் எவ்வளவு, இவ்வளோ தானே காணிக்கேன்னு நான் கேட்கல. கேட்டால் என்னட்ட என்ன சொல்ல தோணும்? பொய் சொல்ல தோணும். ஆமென். பொய் சொன்னா என்ன செஞ்சிடும்? அனனியா என்ன செஞ்சான்? பொய் சொன்னா அவன் கீழே விழுந்து துடிச்சு. பேதுரு கேட்காம இருந்தா பிரச்சனை இல்லை. ஆமென். பேதுரு கேட்காம இருந்தா பிரச்சனை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு கேட்டான் இவ்வளவுதானான்னு, ஆமான்னு சொன்னான், செத்தான். அவனை தூக்கிட்டு போயாச்சு. அடுத்த வாசி, அடுத்த வசனத்தை வாசி. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தால் பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுதானா விற்றுன்னு சொன்னா அவளும் ஆமான்னு சொன்னான். இதே இது சப்பீரியால்கிட்ட பேதுரு கேட்காம இருந்தா என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அவ பொய் சொல்லக்கு இடம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பொய் சொன்னா அதே இடத்துல சுருண்டு விழுந்து செத்தா. இனிமே என்ன செய்யப்படாது? ஊழியக்காரண்ட பொய், ஊழியக்காரண்ட ஞானஸ்தானம் எடுத்த எல்லார்ட்டையும் சொல்லி, தயவு செய்து ஊழியக்காரண்ட பொய் சொல்லாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சரி, 4வது தேவனுக்கு மகிமை செலுத்தான். ஆமென், ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனைன்னு சொல்றது தேவனுக்கு மகிமை செலுத்தாத அத்தனையும் விக்கிரக ஆராதனை. ஆமென். நம்ம என்ன செய்வோம்? பிள்ளை ஆளுது, அதனால எனக்கு பந்தியில் இருக்க முடியல, பிள்ளை ஆளுது அதனால எனக்கு ஜெபம் பண்ண முடியல, பிள்ளைய பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால எனக்கு துதிக்க முடியல, எனக்கு புருஷன் எனக்கு சம்மதம் தந்தான், ஆனால் எனக்கு உடம்பு பலவீனமாக இருந்தது, அம்மா அப்பா சொல்லிச்சுது, ஆனாலும் எனக்கு ஒரு களைப்பாக இருந்தது, இதனால நான் என்ன செய்யல? தேவனை துதிக்கல, தேவனை பாடல, தேவனை மகிமை செலுத்தலன்னு சொன்னா புழுத்து செத்து போவோம். ஆமென். கர்த்தர் என்ன செய்வாரு? அடிப்பார். ஆமென் சொல்லலாமே. அப்ப தேவனுக்கு என்ன செய்யணும்? மகிமை செலுத்தணும். ஆமென். வாசியுங்கள் பார்ப்போம். தேவனுக்கு மகிமை செலுத்த தவறினால், அப்போஸ்தலர் 12:23, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து செத்தான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டிய நேரத்தில் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் நம்முடைய புருஷனுக்கு, நம்ம மனைவிக்கு, நம்ம பெற்றோருக்கு, நம்ம படிப்புக்கு, நம்ம வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கர்த்தர் நம் மீது எரிச்சல் அடைவார். அவருடைய கோபம் நம் மீது பற்றி எரியும். ஆமென், ஆமென். இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. பணத்துக்கு, தொழிலுக்கு, பிள்ளைக்கு, வேலைக்கு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது என்ன ஆராதனை?
விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை தேவனுக்கு மகிமை செலுத்தாமல், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? டான்ஸு கொடுத்தா, படிப்பு கொடுத்தா, வேலைக்கு கொடுத்தா, பணத்துக்கு கொடுத்தா, தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு கொடுத்தா என்ன வரும்? கர்த்தர் எரிச்சல் அடைவார். ஆமென் சொல்லலாமே? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? 5, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க இருக்கிற தடையா இருக்கிற பாவம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9, 10. அநியாயக்காரர் அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை, இதெல்லாம் நமக்கு தெரியும். விபச்சாரம், களவு, பொய், இதெல்லாம் தெரியும். உதாசீனர்னா என்ன? உதாசீனம்னா நிர்விசாரம். பாருங்க, சில வீட்டில் பாருங்க, புருஷனை பார்த்தா மனைவி மாதிரி நிர்விசாரமா. ஏன், என்ன, எதுக்கு என்ன கேட்போம்? புருஷனை பாருங்க, மனைவிய பாடி உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆமென், ஹல்லேலூயா. உதாசீனம். ஆமென். இனி புருஷனை பாருங்க, புருஷன் ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் குடிச்சிருப்பான், என்னைக்காவது ஒரு தப்பு செஞ்சிருப்பான். இதே வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டி மாதிரி என்ன செய்வாள்வா? இவனே தெரியாத எனக்கு. எப்படி சொல்லுங்களா? எப்படி இவனே தெரியாதா? அசால்ட்டா சொல்லப்படாது, உதாசீனப்படுத்தப்படாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஆராதனை ஒழுங்க உதாசீனம். இயேசுவை உதாசீனம் என்ன செய்யப்படாது? உதாசீனப்படுத்தப்படாது. உதாசீனப்படுத்தாம இருந்தா ஆண்டோடைய எல்லா காரியங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிவோம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, 6வது திருமண உறவில் துரோகம். மல்கியா 2:14-16. மல்கியா 2:14-16. உனக்கும் உன் இளம் வயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். பாருங்க, மாப்பிள்ளைய மட்டும் இங்க சொல்லியிருக்கு. அப்படிதானே? பொண்ணு சொல்லல. அப்படிதானே? வேதத்தின்படி ஆண்டோடைய உபதேசம் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. ஆணுக்கு சுட்டி காட்டுகிறது பெண்ணுக்கும், பெண்ணுக்கு சுட்டி காட்டுகிறது ஆணுக்கும். யாரும் இதுல தப்பித்து போக முடியாது. ஆமென். யாருக்கு? இளம் வயது மனைவிக்கு. ஆமென் சொல்லலாமே? உற்சாகமா சொல்லலாமே? கிழவனுக்கும் கிழவிக்கும் இல்ல, இளம் வயது மனைவிக்கும் இளம் வயது புருஷனுக்கும் சாட்சி யாரா? கர்த்தர். ஆமென், ஆமென். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, விபச்சாரம் செய்யக்கூடாது, அடுத்த பொண்ணோட சைட் அடிக்கப்படாது, அடுத்த பயக்களை என்ன செய்யப்படாது? சைட் என்ன தெரியுமா? பார்வை. நம்ம பார்வை என்ன செய்யப்படாது? என்ன செய்ய, அவனுக்கு தலைமுடி எப்படி இருக்கு, அவனுக்கு ஃபேண்ட் எங்க உறிஞ்சு போகுன்னு பார்க்கப்படாது. ஆமே, குட்டிய எப்படி சுடிதார் போட்டிருக்கு, கிழிஞ்சி கிடக்கா, அந்த பெண்ணை பாருன்னு சொல்லப்படாது. நம்ம கண்ணு என்ன செய்யப்படாது? பார்க்கப்படாது. அதுதான் சைட்டு அடிக்கப்படாது. பார்வையில் அந்த விபச்சாரத்தை என்ன செய்யப்படாது? செய்யப்படாது. வேதம் சொல்லுது, ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை பலசங்கம் விபச்சாரம் செய்கிறத விட கொடிய பாவம் என்னது? சொல்லு. என்னது? கண்ணினால் இச்சிக்கிறதே கொடிய பாவம். நீ ஒரு தப்பு செய்தா 3 சாட்சி வேணுமா? 3 சாட்சி இல்லாம என்ன செய்யப்படாதா? தண்டனை கொடுக்கப்படாதா? ஆமே. அது ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறத 3 பேர் கண்டு சாட்சி சொன்னாதான் 3 முக்கு ரோட்டில் என்ன செய்யணும்? அதுதான் மரியாதை பிடிச்சி நிறைய பேர் சேர்த்து கொண்டு வந்தது. ஆமேன். கல்லெடுத்து தெரிஞ்சு கொல்லணும். ஆனா புதிய ஏற்பாட்டு முறை, நீ இச்ச பார்வையில பார்த்தாலே என்ன செஞ்சாச்சு? பாவம் செஞ்சாச்சு, விபச்சாரம் செய்தாச்சுன்னு அர்த்தம். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால சைட்டு அடிக்கப்படாது, சைட்டை பார்க்கலாம். ஆமேன். பார்க்கறதுல தப்பு இல்லை, அடிச்சாதான் பாவம்.
அதுதான் சைட் அடிக்க போறோம் வாரியான்னு கேட்க. ஆமே, பார்க்கிறதுல தப்பு இல்லை, இச்சிக்கிறது தப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தது யாழ் தானே. அரசாங்கத்தை ஏமாற்றலாமா? இது என்னடா, அரசாங்கத்தை ஏமாத்தலாமா ஏமாத்தப்படாதா? அரசாங்கமும் ஒரு சபையும் ஈக்குவல் நினைச்சுவங்க. ஆமே, அரசாங்கமும் ஒரு சபையில் உள்ள ஊழியக்காரன், அதாவது அந்த நிர்வாகமும், சபை நிர்வாகமும் இந்த அரசாங்க நிர்வாகமும் உலக பார்வையில் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களா. ஆமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேற ஒன்றுன்னு வச்சுக்கோங்களா. இப்போ கவர்மெண்ட் இந்த நாட்டை நடத்தணுமா வேண்டாமா சொல்லுங்க? நடத்தணும். அதுக்கு வரி ஒன்று விதிப்பானா விதிச்ச மாட்டானா? விதிப்பான். விதிச்சாதான் நம்ம நாடை வல்லரசா கொண்டு வர முடியும், நம்ம நாடை நல்ல நிலைமை கொண்டு வர முடியும். இதுல இந்த அரசாட்சியில இருக்கிறவங்க திருடனும் களவானும் இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் பார்க்க வேண்டியது நம்ம தேசத்திற்கு ராஜாவாக ஏற்படுத்தின கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கவர்மெண்டை ஏமாத்தலாமா? ஏமாத்தப்படாது. இதே போலதான் உங்க பாஸ்டரை ஏமாத்தலாமா சொல்லுங்களா? சத்தமா சொல்லுங்களா, ஏமாத்தலாமான்னு? ஏமாத்தலாமான்னு? அப்ப சபை நிர்வாகத்தை நடத்தணும்னா நீங்க கொடுக்கிற தசம பாகம், முதற்பலன், காணிக்கைகள்ல தான் சபையை என்ன செய்கிறது? நடத்துறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இதுல நீங்க வஞ்சிக்கிறது இயேசுவை வஞ்சிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதே போல இந்த வரியை ஏய்ப்பு செய்கிறதும் ஆண்டவராகிய தேவன் நியமித்த கவர்மெண்ட்டை வஞ்சிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க ஊழியக்காரனை ஏமாத்திட்டோம், ஊழியக்காரனுக்கு தெரியாது அப்படின்னு. என்ன அல்ல, யாரை ஏமாத்துறீங்க? நம்ம சபையை நிர்வாகம் பண்ணி நம்ம சபையை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை ஏமாத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். எப்படி? ஆண்டவராகிய தெய்வ ஏற்படுத்துகிற சபையானாலும் தேசம், அதான் கவர்மெண்ட் என்ன செய்யப்படாது? ஏமாத்தப்படாது. ஆண்டவராகிய தேவன் வரி வந்து கேட்டுன்னு அவர் சொன்னார், இப்போ தூண்டில் போடு, அங்க ஒரு மீன் கிடைச்சோம், அதுக்குள்ள 2 வெள்ளி பணம் இருக்கு. வாசிங்க பாப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20, 24, 25. வேகமாக லூக்கா 20, 24, 25. ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனது கூடையது என்றார். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுக்கு உடையதை ராயனுக்கும், அப்ப தேவனையும் ஏமாத்தப்படாது, கவர்மெண்டையும் ஏமாத்தப்படாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ராயனை கவர்மெண்டை ஏமாத்தினா பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியுமா? இப்படியெல்லாம் இருக்கு இல்ல பாஸ்டர்? பாபியுள்ள இருக்கா? இன்னைக்கு எப்படி கவர்மெண்ட்டை நம்ம ஏமாத்திரி தெரியும் இல்ல? ஆமே, கவர்மெண்ட்டை நீங்க பிள்ளைகள் கவர்மெண்ட்டை ஏமாத்தல, உங்க டீச்சர்ஸ் மாதிரி ஏமாத்திரியா? செய்யக்கூடாது. உங்களை அதிகாரம் செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்போ அப்பா அம்மாவை யாரை பார்க்கணும்? அதிகாரம் பண்ணியது யாரு? கவர்மெண்ட். உங்களை அதிகாரம் பண்ணியது யாரு? ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர். அதே மாதிரி வீட்டில் உள்ள அப்பா அம்மா, சபையில் உள்ள பாஸ்டர். ஆமே, இப்ப இந்த 3 பேரையும் என்ன செய்யப்படாது? ஏமாத்தப்படாது. ஆமே, அப்ப ஊழியக்காரனுக்கிட்ட வந்து போய் சொல்லலாமான்னு கேட்க துடிச்சு கொண்டு கிடக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆமே, எந்த தவறா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இன்றோட என்ன செய்யணும்? முற்றுப்புள்ளி. ஆமேன் சொல்லு. ஆமேன், ஹல்லேலூயா. இனி நம்ம யாருக்கு சொந்தக்காரா சொல்லு? மணவாளனுக்கு. ஆமேன். யாருக்கு சொந்தக்காரா? மணவாளனுக்கு. மணவாளனுக்கு சொந்தக்காரனா இருக்கிற மணவாட்டியாகிய நீ உன் அம்மா சொல்ற வேலை, உன் அப்பா சொல்ற வேலை நீ கேட்காவிட்டா, உங்க புருஷன் சொல்ற காரியத்தை கேட்காவிட்டா, உங்க ஊழியக்காரன் சொல்ற காரியத்தை கேட்காவிட்டா, நீ மணவாட்டியா இருக்க முடியுமா? யாரா இருக்க முடியும்?
மணவாட்டி சாயலும் இருக்க முடியாது, மணவாட்டியும் இருக்க முடியாது. யாரா இருக்க முடியும்? விபச்சார சாயல் உள்ள ஸ்திரீகளை போல இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 25 வாசி. 24 தானே வாசித்த? 20, 24 வாசித்த. 25 வாசி. அதற்கு அவர், அப்படியானால் ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்துங்கள். அவ்வளவுதானா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, 8வது, கர்த்தருக்கு கொடுப்பது எப்படிப்பட்டது? கர்த்தருக்கு கொடுக்கிறது எப்படிப்பட்டது கொடுக்கணும்? தீனம் பிடிச்ச கோழியை நேச்ச போடணும். ஆண்டவரே, இந்த கோழி தீனத்தில் 2 சுகம் என் பாஸ்டருக்கு அறுத்தது என்ன கொடுப்பேன்? ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேனா? உண்மைதானே மகா? அப்படிதானே சர்ச்சை கொண்டு வைப்பேன் நிறைய பேர். ஆண்டவரே, செத்து போற கோழிய உயிரோட தந்தா நான் எங்க கொண்டு வைப்பேன்? ஆண்டவருக்கு கொடுப்பேன். ஆமென். செல்லக்கூடாது, இப்படியெல்லாம் செல்லக்கூடாது. ஆண்டவரே, இந்த கோழிய உயிரோடு நீர் தந்தா இதற்கு பதிலனா காலோ செரவோ மூக்கோ சுண்டோ, அதாவது கொம்போ, ஒன்றும் குறையில்லாத ஒரு கோழியை நான் ஆண்டவருக்கு கொண்டு வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி குழந்தையா மொண்டியா பிறந்துட்டு, கொஞ்சம் ஊனமாட்டு பிறந்துட்டு, ஆண்டவரே, நான் இந்த பிள்ளைய உமக்கு ஊழியத்துக்கு தாராப்பா. 2 பிள்ளை நல்ல ஹெல்த்தியா இருக்கு, 2 பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுக்கலான்னு பார்த்தா சம்மதிக்க மாட்டேனோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்மதிச்சாரு. ஒரு நாள் என்ன சொன்னாரு, ஊழியத்துக்கு தானே வளைக்கும் அப்படி என்ன, பட் இந்த ஊழியம் வேற, நான் சொல்லிய ஊழியம் வேற. ஆமென். ஹல்லேலூயா. இது எல்லாரும் செய்யக்கூடிய ஊழியம், நானும் எல்லாரும் செய்யக்கூடிய ஊழியம். ஏன்னா நானும் பொண்ணு கட்டி பிள்ளைகளை பிறந்தாது அண்ணலாக ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஒப்பு கொடுக்கணும்? அண்ணலாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் தேவ கிருபை. ஆமென். அதுக்கு ஒப்பு கொடுக்கிறது மட்டுமில்ல, ஒரு ஸ்டேஜுக்கு முன்ன ஆண்டவரே பிள்ளையுடைய விருப்பத்தின்படி ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னோம். வளர்ந்து 20 வயசு ஆகணும்னு அப்பா சொல்லுவார்ல, நீ பொண்ணு கட்டாதல ஒன்னதான் பொண்ணு கட்டாத ஊழியத்துக்காக என்ன செஞ்சிருக்கேன், அர்ப்பணிச்சிருக்கேன்னா போறான் இல்லையா கிழமை இவன், நான் பொண்ணு கட்ட அவன் பொண்ணு கட்டினானா, என்ன எல்லாம் பெத்து எடுத்தானா சொல்லி போடுவேனா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பொருத்தனை பண்ணாதுங்க. பிறக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி இந்த பிள்ளை உமக்கு ஊழியத்துக்கு தாரேன். வாலிப வயதுல அவர் திருமணமாகாத ஊழியம் செய்தால் அதுக்கு கிருபை, இப்படி சொல்லி செய்யணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த பிள்ளை பின்ன சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த ஞான பால ஊட்டி வளர்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்குது எப்படி? நத்தலையும் தொத்தலையும் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்கு 24 மணிக்கூர்ல 2 மணிக்கூர் 40 நிமிஷம் தருவேன். அது நான் கோழி அறுத்து கூட்டச்ச புறவைக்கு, நான் நிற்கிறேன் சட்டையும் தச்ச புறவைக்கு, நான் என்னது பால் எடுத்து அறுத்த புறவைக்கு, நான் பாலை முறிச்ச புறவைக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமே. ஃபர்ஸ்ட்ல மொத அந்த 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 மகிமையை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆமே, ஆமே. அது குறையாட்டு நிறையாட்டு கொடுக்காதுங்க. ஆமே. 8 மணிக்கூர் இல்லை 10 மணிக்கூர் வேலை செய்வோம், ராத்திரி பூரா பாக்கி 24 மணிக்கூர்ல 14 மணிக்கூர் கிடக்கு. உன் பொண்டாட்டிக்கு 1 மணிக்கூர் கொடு, உன்னுடைய அம்மைக்கு 1 மணிக்கூர் கொடு, உனக்கு அப்பாய்க்கு 1 மணிக்கூர் கொடு. அப்ப எத்தனாச்சு? 14 3 போன எத்தனை? 11 மணிக்கூர் இருக்கு. 8 மணிக்கூர் நீளமாக கிடந்து உறங்கு. ஆமே. 8 மணிக்கூர் எப்படி? காலை நீட்டி போட்டுன்னு உறங்கு. அப்ப 11ல 8 போன எத்தனை இருக்கு? சத்தமா சொல்லுங்க. 11ல 8 போன 4 இருக்கா இல்லையா? 4 3 இருக்கு. 2 மணிக்கூர் 40 நிமிஷம் போயிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் இருக்கு. அந்த 3 மணிக்கூரம் கர்த்தருக்கு கொடு. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சு வாசி பார்ப்போம். மல்கியா கர்த்தருக்கு கொடுப்பது எப்படிப்பட்டது? மல்கியா 1வது அதிகாரம்
7:14. என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே, அதாவது அறகுறையா ஜெபத்தை கொடுக்கறது, அறகுறையா பணத்தை கொடுக்கறது. ஆமே, தசம பாகம் 10 ரூபா வந்ததுன்னா 9 ரூபா 50 பைசா கொடுக்கறது, 9 ரூபா கொடுக்கறது, 8 ரூபா 50 பைசா கொடுக்கறது, 7 ரூபா 50 பைசா கொடுக்கறது. கர்த்தருடைய சமூகத்தில் படைக்கிற அப்பம் தீட்டுள்ளதா இருக்கக்கூடாது. ஆமே, கர்த்தருக்கு கொடுக்கறது எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? வாசி. ஆனாலும் எதனால் அப்ப இப்படி நீங்க செலுத்துகிற இந்த காணிக்கையினால யார் அசுத்தப்படுத்திங்களா? நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் இன்னைக்கு திட்டி போட்டார், பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப கடினமா பேசி போட்டார், இவனுக்கு கொழுப்பு வச்சண்டா, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் இந்த மாசத்தை குறைச்சு கொடுப்பான். ஆமே ஆமே. நீங்க என்ன அசுத்தப்படுத்தல? தேவனுடைய பலிபீடத்தை அசுத்தப்படுத்துகிறீர்கள். ஆமே ஆமே. நீங்க நினைப்பீங்க பாஸ்டர் அசுத்தப்படுத்தி, என்னோ யார் அசுத்தப்படுத்தியா? யார் அசுத்தப்படுத்தியா? இயேசுவே மணவாளனையா? புருஷனை வஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமே, மணவாளனாகிய இயேசுவை வஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். 8:10 வரையா? 7:14 சீக்கிரட் சொல்லுகிறதுனாலே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லா குறையாட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வச்சாலும், ஆமே, ஹalleluya ஹalleluya ஹalleluya, 10 ரூபாய்க்கு 9 ரூபா கொண்டு வச்சாலும் சாரம் இல்லை. எப்படி சாரம் இல்லை? வாசி. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆரோனுடைய பிள்ளைகளும் அந்த லேவியின் கோத்திரம் அந்த அது பாருங்க, அந்த 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 அக்கினியை கொளுத்து அந்த தணலை கொண்டு வரவனுக்கு கூட கூலி கொடுக்கணுமா? ஆமென், ஹalleluya 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 ஹalleluya. அதான் சொல்ல, எவன் தண்டில் அது வாசிப்பான் தன் கூட்டுவான், என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கொளுத்தவும் மாட்டீர்கள், உங்கள் பேரில் பிரியமில்லை என்று. காணிக்கை உகந்ததல்ல, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே சமத்துவமாயிருக்கும், மகத்துவமாயிருக்கும். சுருக்கமா சொல்றேன், மனப்பூர்வமா ஆண்டவருக்கு குறை இல்லாம, ஆண்டவருக்கு எந்த நசுங்கலும் இல்லாம ஆண்டவருக்கு படைக்கிறத பூரணமா நீ படைக்காவிட்டால் ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார். ஆமென். அந்த காணிக்கையினால் ஆண்டவருக்கு எரிச்சல் தான் வருமே தவிர என்ன செய்யாது? ஆசீர்வாதம் வராது. ஹalleluya ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? வாசி. அடுத்தது, தேவனை வஞ்சிக்கலாமா? 3வது அதிகாரம் 8-10. 9வது பாயிண்ட். தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளினாலே. ஆமே. அப்ப தசம பாகத்தை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? கொடுத்துடணும். ஆமே, ஹalleluya. காணிக்கை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதுவரை யாரு? நீ தேவனுடைய பிள்ளை. இனி யாரு? மணவாட்டி. ஆமே, ஹalleluya. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும்.
நீங்கள் ஒருவேளை கேட்பீங்க, பழைய ஏற்பாட்டு மட்டும் தான் இந்த காணிக்கை பற்றி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி அதை கேட்டிருக்கீங்க. பழைய ஏற்பாட்டில் தான் இந்த காணிக்கை எல்லாம், புதிய ஏற்பாட்டில் கிடையாது. நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் கிடையாது தான். நான் காணிக்கை பற்றி பிரசங்கம் பண்ணினா 1% கூட நீங்கள் கையில் வச்சிருக்க முடியாது. 9%ஐயும் என்ன செய்யணும்? என்ன கையில் கொண்டு தர வேண்டிய இருக்கும். அதெல்லாம் அறிஞ்ச பிறகு நீங்கள் காணிக்கை செலுத்தாவிட்டா அது பெரிய பாவத்தில் முடியும். அதனால நான் சொல்லாமலே இருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அதில் ஒரு கணக்கே கிடையாது. ஆமென். புதிய ஏற்பாட்டில் கணக்கே கிடையாது. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனம் கொடுத்துருக்கு, மத்தேயு 23:23 வாசிங்க. அதையும் செய்யணும், இதையும் செய்யணும். மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும். பாருங்க, 10 மாங்காய் காய்ச்சா ஒரு மாங்காய் யாருக்கா? ஒரு நாள் 4 மாங்காயை பறித்து காணிக்க கொண்டு வச்சுட்டு பறிச்சேன்னு சொல்லிட்டு பாக்கி ஒரு 150 மாங்காய் வந்தால் கொண்டு சந்தையை கொண்டு விற்று போடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. 10 சக்கை பறிச்சா ஒரு சக்கை யாருக்கு? யாருக்கு? அது அழுவுனதாக கொண்டு கொடுக்கணும். நம்ம பேட்டு தேங்காயை கொண்டு கொடுக்கணும். பறித்து போட்டு நல்ல குலுங்க வச்சு நல்ல நீட்டாக இருக்க தேங்காய் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு படைக்கணும். பாருங்க, வாசிங்க 23:23. ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷமானவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்யணும், அவைகளையும் செய்யணும். ஆமென். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள காணிக்கையை சுட்டி காட்டியிருக்கிற அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த திருவிருந்து ஆராதனையில் இல்லை இந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இப்போ யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். முதற் பலன் ஆண்டவருக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? முதற் பலன், முதற் பலன் யாருக்குரியது? யாருக்குரியது? தசமபாகம் யாருக்குரியது? பொருத்தனை காணிக்கை யாருக்குரியது? சுடல மாடனுக்குரியது இல்லையோ? கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்லலாமே. திருவிருந்தின் முறை யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 8 - 15 வரை. ஒரு காலம் கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு. அப்ப பாதம் கழுவாத ஒரு திருவிருந்து எடுத்தா கர்த்தட்ட பங்குண்டா? அதுவே பெரிய பாவம். ஆமென். அவர் சொல்றாரு 11வது வசனத்தில் நினைக்க, நானே கர்த்தர் என்றும் நானே ஆண்டவர் என்றும் நீங்கள் சொல்லுகிறது உண்டானால் நான் செய்ததை நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்யுங்கள் என்று சொன்னார். ஆமென். அப்ப ஆண்டவரோட நம்ம உங்க பாஸ்டர் பெரிய ஆளா? ஆமென் சொல்லு. அப்ப ஆண்டவர் செய்ததை நம்ம என்ன செய்யணும். அப்ப நம்ம முறை பாதம் கழுவுகிற ஒரு திருவிருந்து. ஆமென், ஹல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருந்தவங்களுக்கு மட்டும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு பாதம் கழுவுனா மட்டம் மதி. மற்றபடி நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள், எல்லாரும் அல்ல. எப்படி? வாசி தொடர்ந்து வாசி. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, மூழ்கினவன் எப்படி? மூழ்கினவன் காலை மட்டம் கழுவுனாமது, மூழ்காத்தவன் தலையை குளிச்சு ஆகணும். ஆமென். அப்போ குளிச்சவன் பாதம் மட்டம் கழுவுனாமது, மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். ஆகிலும் எல்லாரும் அல்ல. அப்ப இதுவரை நீ என்ன இல்லை? சுத்தம் இல்லை. ஆமென். பாதம் கழுவாம ஒரு பந்தியில கை போட்டிருக்கோம்னா உண்மையிலேயே நாம் சுத்தம் இல்லை, அசுத்தம் நிறைந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவோட என்ன இல்லை?
பங்கும் இல்லை, பாத்திரம் இல்லை. அந்த 11வது வசனமா 12 வாசி பார்ப்போம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். நீங்க சொன்னது சரிதான், நான் அவர்தான். பாருங்க அந்த 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 உச்சரிப்பை பாருங்க. அவர் சொல்லு, நான் அவர்தான். அவர் சொல்றாரு, என்ன நீ என்னன்னு சொல்ற? ஆண்டவர்னு சொல்லுதியா, கர்த்தர்னு சொல்லுதியா? ஆமா, அப்படி சொல்றது உண்மைதான். நான் அவர்தான். அதுல ஒரு கௌரவம், அவரு அந்த கௌரவத்தோட சொல்றார், நான் அவர்தான். நானே இதை செய்தது உண்டானால், வாசி, ஆண்டவரும் மாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை, அதனால ஆண்டவர் வந்து கழுவட்டுன்னு இருந்துடப்படாது. ஏன் பைபிள் அப்படித்தானே இருந்து, நானே கர்த்தர் என்று நீங்கள் சொல்வது உண்டானால் நான் அவர்தான். நானே கர்த்தரும் ஆண்டவருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் போய் ஒருவருக்கொருவர் கழுவணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இயேசு கழுவினார். எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிறேன், என் காலை காட்டி கொடுக்கணும்னு சொல்லப்படாது. ஆமென். அவர் எல்லாத்துக்குமே, இது மட்டும் இல்ல, பைபிள்ல அத்தனையத்துக்கும் நமக்கு மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஏசாயா தீர்க்கதரிசியின் சுருளை வாங்கி படிச்சும் போது, ஆராதனை 8 மணிக்கு பலிபீடத்தில் போய் அந்த 8 மணிக்கு ஆராதனை தொடங்கினப்பா 8:30 போவல்ல, 8:10 போவல்ல, எல்லாரும் வர முன்ன வாசல் அருகே போய் நின்று விசாரித்தாரா. ஆமென், ஆமென். 8:15, 8:10, 8:20, ஜாக்கிரதை. எல்லாத்துக்குமே முன்மாறியா. அடுத்தது வானத்திலிருந்து ஆசீர்வதித்து அப்பத்தை எடுத்து மீனை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்க வந்ததான். ஆமென். நானே கர்த்தரும் நீங்க ஒருவருக்கு போய் அப்ப பாதம் கழுவுகிற ஒரு திருவிருந்த நம்ம அனுசரிக்கிறோம். நம்ம திருவிருந்துக முறை என்னது? பாதம் கழுவுகிற ஒரு திருவிருந்து. இனி இயேசு துண்டை எடுத்து என்ன செய்தாரா? இடுப்புல கட்டினாரா. சீக்கிரத்தில் அது வந்துடும். வீட்டில இருந்தே திருவிருந்துக்குன்னு பெரிய ஒரு டவல் இடுப்புல கட்டு, இப்படி கட்ட வேண்டிய ஒரு டவல். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடுப்புல கட்டிட்டு தான் வந்து இருக்கணும். பாதங்கழுவ போகும்பா இந்த துணியை தான் கலத்தி என்ன செய்யணும்? தொடச்சணும். அந்த துணியை தான் திரும்ப இடுப்புல கட்டிட்டு பயவோடு என்ன செய்யணும்? நிமிர்ந்து நின்றுட்டு இப்படி வேண்டாம். அப்படிதானே? முழங்காலில் நின்றுட்டு வேண்டாம். ஆமென். எஜமானுக்கு நாம அடிமை.